ஹலோ கைஸ், நான் உங்க மேவரிக். உங்களுக்கு தெரியுமா, நம்ம 20s பண்ற மிஸ்டேக்னால ஃபியூச்சரை லைஃப் லாங் ரிக்ரெட் பண்றோம். பட் இது நமக்கு லேட்டரா தான் புரியுது. அப்படி நம்ம 20s பண்ற 5 மிஸ்டேக் சொல்றேன். ஸோ மறக்காம நோட் பண்ணி உங்க லைஃப்ல அப்ளை பண்ணுங்க. ஸோ வந்து 5th ஒன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மணி மிஸ்டேக். நம்ம எல்லாம் பாதி பேர் இந்த தப்பு தான் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இந்த ஒரு கோட் எல்லாம் கேட்டிருப்பீங்க, வாழ்க்கையே வாழதானேன்ட்டு நம்ம ஏர்ன் பண்ற மணி எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுவோம், ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். ஈவன் அது ஓகே, ஸ்பெண்ட் பண்றது தப்பே கிடையாது, உங்க எக்ஸ்பென்ஸ். பட் கொஞ்சம் சேவிங்ஸ் வேணும். இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும், 50-30-20 ரூல அப்ளை பண்ணும். அதாவது 50% உங்களோட ஓன் எக்ஸ்பென்ஸ், பேசிக் நீட்ஸ்க்கான எக்ஸ்பென்ஸா இருக்கும். அதே 30% வந்து உங்களோட பர்சனல் எக்ஸ்பென்ஸ். ஈவன் நீங்க ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் போறது, இல்ல கேர்ள் ஃப்ரெண்டோட அவுட்டிங், இந்த மாதிரி உங்களோட பர்சனல் எக்ஸ்பென்ஸ்க்கான அமௌண்ட். மீதி 20% வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங்ஸ். இந்த இடத்துல தான் இந்த ஃபார்முலா ஒர்க் ஆகும், சேவ் அண்ட் இன்வெஸ்ட். நீங்க சேவ் பண்ற 20% மணியை இன்வெஸ்ட் பண்ணும். லைக் இது கோல்டா இருக்கலாம், சில்வரா இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட். இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன். பட் கண்டிப்பா நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது தான் நீங்களும் க்ரோ ஆவீங்க, உங்க மணியும் சேர்ந்து க்ரோ ஆகும். அப்போதான் நீங்க ஒரு நல்ல க்ரோத்துக்கு போக முடியும். ஸோ மறக்காம இந்த மிஸ்டேக் பண்ணீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே செகண்ட் மிஸ்டேக், ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்றது கிடையாது. நம்மள பாதி பேரு, சரி நம்மள ஈவன் நானுமே இப்படிதான் ஒரு கட்டத்தில் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். காலேஜ் முடிச்சிட்டா அதுக்கப்புறம் படிக்கிறதே கிடையாதுன்ட்டு. நீங்களும் திங்க் பண்ணீங்களா இல்லையா? கண்டிப்பா திங்க் பண்ணிருப்பீங்க. அப்படிதான் எல்லாருமே வெளியே வரோம். பட் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நான் ஒன்று ரியலைஸ் பண்ணேன், என்னன்னா ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் டிகிரி தான் நம்ம நிறைய கத்துக்க வேண்டியது இருக்குன்ட்டு. சரி, நீங்க ஒரு ஸ்கில்ல டெவலப் பண்ணாம பார்ட்டிக்கு போறது, ஜாலியா சுது, எல்லாமே என்ஜாய்மெண்ட் ஓகே. பட் நீங்க எந்த ஃபீல்ட்ல இருக்கீங்களோ உங்க ஃபீல்ட்ல உங்க ஸ்கில்லை அப்கிரேட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நீங்க அந்த இடத்துல ஸ்டேபிளா இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா யார் ஸ்கில் அப்கிரேட் பண்ணா அவனை அந்த இடத்துல ரெக்கமெண்ட் பண்ணிட்டு உங்களை தள்ளி விட்டுருவாங்க. ஸோ உங்க ஸ்கில்லை அப்கிரேட் பண்ண மறந்துடாதீங்க. அதே மூணாவது மிஸ்டேக், ஹெல்த்தை இக்னோர் பண்றது. சரி, அன்ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்றது, லேட் நைட்ல ஃபோன் யூஸ் பண்ணிட்டு சரியா தூங்காம இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக் பண்றோம். ஈவன் எக்ஸசைஸ் பண்றது கிடையாது. நான் எல்லாத்தையும் சொல்ல, ஒரு சில பேர் பண்றாங்க. பட் முக்கால்வாசி பேர் என்ன பண்றோம்னா இதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு ஃபியூச்சர்ல ரிக்ரெட் பண்ணணும். சே, அப்போ எக்ஸசைஸ் பண்ணிருக்கலாமே, சே அப்போ ஜாலியா இருந்திருக்கலாம், அப்போ ப்ராப்பரான ஃபுட் எடுத்துருக்கலாமே, ஃபியூச்சர்ல திங்க் பண்ணக்கூடாது. ஸோ இப்பயே சேஞ்ச் பண்ணணும்னு நினைங்க, ஓகேவா? ஸோ ஜங்க் ஃபுட்டை டோட்டலாக அவாய்ட் பண்ண முடியாது, அவாய்ட் பண்ணவும் வேண்டாம். அப்படி அவ்வளோ ஹெல்த்தியா சாப்பிடணும்லாம் இல்லை, குறைச்சிக்கோங்க. நீங்க அதிகமா சாப்பிட்றத குறைச்சிக்கோங்க. எக்ஸசைஸ் வந்து ஜிம்முக்கு போய் தான் பண்ணணுன்ற எந்த ஒரு நீடுமே கிடையாது. நல்லா திங்க் பண்ணிக்கோங்க. பிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஈவன் வாக்கிங் பண்ணுங்க, ஸ்கிப்பிங் பண்ணுங்க, வீட்லயே ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஜிம்முக்கு போனாதான் நான் ஒர்க் அவுட் பண்ணணும்னு இருந்தீங்கன்னா பாதி பேர் எந்த ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே பண்ண மாட்டோம். ஃபியூச்சர்ல போய் ரிக்ரெட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே ஃபோர்த் ஒன் வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். நம்ம எல்லாம் பாதி பேர் ராங்கான பர்சனோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் அது நமக்கு இப்போ புரியாது, ஃபியூச்சர்ல தான் தெரியும். ஸோ டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஷிப், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், நீங்க கரெக்டான ஃப்ரெண்ட்ஷிப், கரெக்டான ரிலேஷன்ஷிப் யூஸ் பண்ணுங்க. அது உங்களோட செல்ஃப் குரோத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மிஸ்டேக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே ஃபிஃப்த் ஒன் வந்து ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். நம்ம 20s நமக்கு இருக்க பிக்கெஸ்ட் மிஸ்டேக்கே இதுதான். ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண நமக்கு ஒரு ஐடியா இருக்கும், ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம்னு தோணும். பட் என்னன்னா ஒரு வேலை ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்றது, இது இருக்கா இல்லையா? சரி, எனக்கு இருந்துச்சு. பட் நல்லா திங்க் பண்ணுங்க, நீங்க ஸ்டார்ட் பண்ணி ஃபெயில் ஆகிட்டா கூட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஓகே ஸ்டார்ட் பண்ணோம் ஃபெயில் ஆகிட்டோம், பட் அந்த இடத்துல லேர்னிங்ஸ் இருக்கும். பட் அதே நீங்க ஸ்டார்ட் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல அதை பற்றி ரிக்ரெட் பண்ணுவீங்க. சே அப்ப ஸ்டார்ட் பண்ணிக்கலாமே, திங்க் பண்ணிட்டு விட்டுட்டோமே, ஃபியூச்சர்ல போய் என்னைக்குமே ரிக்ரெட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும் திங்க் பண்றீங்களா, அதை பத்தி அனலைஸ் பண்ணுங்க. அது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதுன்னு திங்க் பண்ணுங்க. தென் ஸ்டார்ட். ஃபெயில் ஆனா நோ ப்ராப்ளம், அதுல லேர்னிங்ஸ் கிடைக்கும். அதை வச்சு நெக்ஸ்ட் விஷயம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபியூச்சர்ல போய் எந்த விஷயமே ரிக்ரெட் பண்ணக்கூடாது. இப்பயே ஸ்டார்ட் பண்ணி இப்பயே ட்ரை பண்ணிடணும். எந்தவுமே ஃபெயிலே கிடையாது, எல்லாமே லேர்னிங் மட்டும்தான். ஸோ இந்த 5 விஷயத்த நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்க லைஃப் வேற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, இந்த 5ல எந்த ஒரு விஷயம் உள்ள ரிக்ரெட் பண்ணிட்டு இருக்குன்றது. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் இருந்தால் மட்டும் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்றேன். அது வரைக்கும் கனெக்டடா இருங்க. சப்ஸ்கிரைப் now.